இது ஜிஜி கிட்ஸ் டிவி தமிழ். குழந்தைகள் கற்கும் சந்தோஷ உலகம். ஹலோ குட்டீஸ், நான் தான் உங்க ஜீவிமா. ஹே குட்டீஸ், சாஷா குட்டி யாரையும் கூட்டிட்டு வராங்களே, யாருன்னு கேட்கலாமா? சாஷா குட்டி, அது யாரு? யாரை கூட்டிட்டு வரீங்க நீங்க? இது என்னுடைய தம்பி. ஓ, உங்களோட தம்பியா? சாஷாவோட தம்பி வந்திருக்காங்க. அவங்களோட குட்டி பிரதர் வந்திருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு கேட்கலாமா? குட்டீஸ், யார்கிட்டயாச்சும் அவங்க நேம் என்னன்னா, அதாவது பேர் என்னன்னு கேக்குறதுக்கு நீங்க எப்படி கேட்பீங்க? உங்க பேர் என்னன்னு கேட்கலாமா? உங்க பேர் என்னன்னு கேட்கலாமா? இங்கிலீஷ்ல எப்படி கேட்கணும்? வாட் இஸ் யுவர் நேம் அப்படி கேட்கணும். என்ன கேட்கணும்? வாட் இஸ் யுவர் நேம் கேட்கலாமா? சாஷோட தம்பியோட பேரை தெரிஞ்சுக்கலாமா? வாட் இஸ் யுவர் நேம் பா? மை நேம் இஸ் ஜாஷ்வித். என் பெயர் ஜஷ்வித். ஓ, his name is ஜஷ்வித். ஜெஷுன்னு கூப்பிடுவாங்களாம் அவனை. நாமளும் அவனை ஜெஷுன்னு கூப்பிடலாமா? நம்ம எப்படி சாஷுவ சாஷுக்குட்டின்னு கூப்பிடுவோம், அதே மாதிரி ஜெஷுவ ஜெஷுக்குட்டின்னு கூப்பிடலாமா? ஹாய் ஜெஷுக்குட்டி. நீங்களும் ஜெஷுக்கு ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க குட்டீஸ். பாருங்க குட்டீஸ், உங்களுக்கு ஹாய் சொல்றாங்க. நீங்களும் நம்ம குட்டீஸ்க்கு ஹாய் சொல்லுங்க பார்க்கலாம். ஹாய் குட்டீஸ். ஜீவிமா, எனக்கு அனிமல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அனிமல்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லி தரீங்களா? குட்டீஸ், நம்ம ஜெஷு குட்டிக்கு அனிமல்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா? ஸோ இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கும் நம்ம ஜெஷு குட்டிக்கும் அனிமல்ஸ் பத்தி சொல்லி தரட்டா? தமிழ்ல அனிமல்ஸ் என்ன சொல்லுவாங்க? விலங்குகள். சொல்லுங்க பார்க்கலாம். விலங்குகள், விலங்குகள். சோ இன்னைக்கு நாம ஜெஷு கூடயும் உங்க கூடயும் சேர்ந்து நிறைய அனிமல்ஸ் பத்தி கத்துக்க போறோம். ஆர் யூ ஆல் ரெடி? நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? எஸ் ஜெஷு குட்டி, நீ ரெடியா இருக்கியா? எஸ், எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு என்னால வெயிட் பண்ணவே முடியல. ஜெஷு குட்டியும் எஸ் சொல்லிட்டாங்க. நாம இப்ப எங்க போறோம்? காட்டுக்கு போறோம். காட்டுல தான் வைல்ட் அனிமல்ஸ் இருக்கும். இன்னைக்கு நாம வைல்ட் அனிமல்ஸ் பத்தி கத்துக்கலாமா? வைல்ட் அனிமல்ஸ்னா என்ன? காட்டுல இருக்க விலங்குகளை தான் நாம காட்டு விலங்குகள்னு சொல்லுவோம், அதாவது வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்ம எல்லாரும் காட்டுக்கு போலாமா? ப்ளீஸ், இப்போ நீங்க எல்லாருமே என்ன பண்ணணும்? நான் சொல்லி தர போற அந்த அனிமல்ஸ் நேம் எல்லாம் என் கூடவே சேர்ந்து சொல்லணும். அது மட்டும் இல்லாம அனிமல்ஸ் பத்தி நிறைய விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். நீங்க கவனமா கவனிச்சு இந்த வீடியோவோட கடைசியில நான் உங்க எல்லாருக்குமே சில क्वेश्चंस கேட்பேன். அது நீங்க எல்லாருமே கரெக்டா சொல்லணும். ஓகேவா? ஆரம்பிக்கலாமா? நாம காட்டுக்கு வந்தாச்சு. வாவ், காடு ரொம்ப அழகா இருக்குல்ல? காடுல என்னெல்லாம் இருக்கு பாருங்களேன். எவ்வளவு மரங்கள் இருக்கு. சூப்பரா இருக்குல்ல குட்டீஸ்? அங்க பாருங்க, ஒரு பெரிய குகை தெரியுது. அந்த குகையில என்ன இருக்கும்? ஏதோ சத்தம் கேக்குதே. என்ன சத்தம் இது? குட்டீஸ், அங்க பாருங்க. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது என்ன அனிமல்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிங்கம். சிங்கத்தை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? லயன். என்ன சொல்லுவாங்க? லயன். சிங்கம், லயன். சிங்கம், லயன். குட்டீஸ், சிங்கத்தை காட்டுக்கே ராஜான்னு சொல்லுவாங்க. ஏன் காட்டுக்கே ராஜான்னு சொல்லுவாங்க?
அது ரொம்ப கம்பீரமா இருக்கும். மித்த எல்லா விலங்குகளும் சிங்கத்தை பார்த்தாலே பயப்படும். ஏன்னா அது பயங்கரமா வேட்டையாடும். அதனாலதான் சிங்கத்தை காட்டுக்கு ராஜான்னு சொல்லுவாங்க. சிங்கம் வெறும் மாமிசம் மட்டும்தான் சாப்பிடும். சிங்கத்தோட குட்டிய, அதாவது சிங்க குட்டிய இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? லயன் கப். லயன் கப் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்க குட்டிய என்ன சொல்லுவாங்க? லயன் கப். வெரி குட் குட்டி, சூப்பரா சொன்னீங்க. சிங்கம் கர்ஜிக்கும். அது கர்ஜிக்கிறத கேட்டிருக்கீங்களா? கேட்கலாமா? பயமா இருக்குல்ல? சிங்கம் பயங்கரமா கர்ஜிக்குதே. சிங்கம் என்ன பண்ணும்? கர்ஜிக்கும். சிங்கத்துக்கும் சிங்கக்குட்டிக்கும் பாய் சொல்லிடலாமா? நெக்ஸ்ட் அனிமலுக்கு போலாம். பாய் பாய் சொல்லுங்க. பாய் குட்டீஸ். அங்க ஏதோ டம் டம்னு ஒரு பெரிய அனிமல் நடந்து வருதே. அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். யானை. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க யானைய? எலிஃபண்ட். யானை, எலிஃபண்ட். யானை, எலிஃபண்ட். குட்டீஸ், இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய அனிமல் எது தெரியுமா? யானை தான். The biggest animal is elephant. குட்டீஸ், அதோட காது பாருங்களேன், எவ்வளோ பெருசா இருக்குல்ல. குட்டீஸ், யானைக்கு ரொம்ப பெரிய தும்பிக்கை கூட இருக்கு. தும்பிக்கையை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ட்ரங்க். என்ன சொல்லுவாங்க? ட்ரங்க். ட்ரங்க். நீங்களும் கூடவே சேர்ந்து சொல்றீங்களா? ட்ரங்க். குட்டீஸ், யானை தும்பிக்கை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்? தண்ணி குடிக்கிறதுக்கு, சாப்பிடுறதுக்கு, குளிக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாம ஒரு பொருளை எடுத்து வைக்கிறதுக்கு கூட அது தும்பிக்கையை தான் யூஸ் பண்ணுது. யானை மாமிசம்லாம் சாப்பிடாது. அது புல், இலை, செடி, அது மட்டும் இல்லாம அதுக்கு பழங்கள்னா ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் தான் சாப்பிடுமே. குட்டீஸ், யானையோட குட்டிய என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யானையோட குட்டிய என்ன சொல்லுவாங்க? சூப்பர் குட்டீஸ். ஓகே, யானைக்கும் பை பை சொல்லிடலாமா? எலிஃபண்ட் பை பை. பை பை. நெக்ஸ்ட் அனிமல் பார்க்கலாமா? குட்டீஸ், அங்க பாருங்க, மரத்து மேல ஒரு அனிமல் ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு அங்கேயும் இங்கேயும். அது பேர் என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். அது பேர் என்ன குட்டீஸ்? எஸ், குரங்கு. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? மங்கி. குரங்கு, மங்கி. குரங்கு, மங்கி. குட்டீஸ், இந்த குரங்கு ஒரு சேட்டை பிடிச்ச பையன். அவன் ஒரு இடத்துல நிக்க மாட்டான். பாருங்களேன், அங்கேயும் இங்கேயும் மரத்துக்கு மரத்துக்கு ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. குட்டீஸ், குரங்கு என்னெல்லாம் சாப்பிடும் தெரியுமா? பழங்கள், விதைகள், பூக்கள், இலைகள். அது மட்டும் இல்லாம குரங்குக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரூட் இருக்கு. அது என்ன ஃப்ரூட்னு சொல்லுங்க பாக்கலாம். ஆமா குட்டீஸ், அதுக்கு பனானா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு என்ன பிடிக்கும்? பனானா, வாழைப்பழம். குரங்குக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்கும்? பனானா, வாழைப்பழம். குட்டீஸ், குரங்குலாம் அதுங்களோட கூட்டத்துக்குள்ளே மாத்தி மாத்தி நல்லா ஹெல்ப் பண்ணிக்கும். குட்டீஸ், குரங்கு எப்படிமா கத்தும்? கீ 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 கீன்னு கத்துதுல. குரங்கு எப்படி கத்துது பாருங்களேன். குரங்கோட சவுண்ட் கேட்கலாமா? குட்டீஸ், குரங்குகளோட குட்டிய பேபி மங்கி ஆர் இன்ஃபேன்ட் மங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டீஸ், நம்ம மங்கிக்கு பை பை சொல்லிடலாமா? Bye bye.
பை பை மங்கி. Bye bye. பை. நெக்ஸ்ட் அனிமல் பார்க்கலாமா? அங்க பாருங்க குட்டீஸ், எவ்வளவு ஹைட்டா ஒரு அனிமல் இருக்கு. அந்த அனிமல் பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், அது ஒட்டகச்சிவிங்கி, ஜிராஃப். ஒட்டகச்சிவிங்கி, ஜிராஃப். குட்டீஸ், நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? ஒட்டகச்சிவிங்கி, ஜிராஃப். உலகத்திலேயே மிக உயரமான விலங்கு எதுனா அது ஒட்டகச்சிவிங்கி தான். The tallest animal is giraffe. அதோட கழுத்து பாருங்களேன், எவ்வளோ நீளமா இருக்கு. அவ்வளோ நீளமா இருக்கிறதுனால அது ஈஸியா மரத்து மேல இருக்க இலைகள் எல்லாம் பறிச்சு சாப்பிடுறது. குட்டீஸ், ஒட்டகச்சிவிங்கி ரொம்ப சைலண்டான அனிமல். அது செடி, கொடி, இலைகள் இந்த மாதிரி உணவுகளை தான் சாப்பிடுமே. ஜிராஃபியோட குட்டியை என்ன சொல்லுவாங்க? கேஃப். சொல்லுங்க பார்க்கலாம். கேஃப். குட்டீஸ், உங்களுக்கு ஒட்டகச்சிவிங்கி பிடிக்குமா? எனக்குமே ஒட்டகச்சிவிங்கி ரொம்ப பிடிக்கும். ஓகே குட்டீஸ், நம்ம ஜிராஃப்க்கு பை சொல்லிட்டு நெக்ஸ்ட் அனிமல் பார்க்கலாமா? பை பை ஜிராஃப். பை. நீங்க சொல்லுங்க. பை. குட்டீஸ், ஒரு அனிமல் அழகா நடந்து வருதே. அது பேரு என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஜீப்ரா. தமிழ்ல வரி குதிரை அப்படின்னு சொல்லுவோம். குட்டீஸ், ஜீப்ரா எப்பவுமே அதோட ஃப்ரெண்ட்ஸோட தான் வாழுமா. ஏன்னா அப்பதானே ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஈஸியா தப்பிச்சிடலாம். குட்டீஸ், ஜீப்ரா என்ன தெரியுமா சாப்பிடும்? புல், இலைகள், குட்டி குட்டி அனிமல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே சாப்பிடும். குட்டீஸ், ஜீப்ராக்கு மொத்தம் எத்தனை கால்கள் இருக்குன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 legs. மொத்தம் அதுக்கு 4 கால்கள் இருக்கு. குட்டீஸ், ஜீப்ரா ரொம்ப ஃபாஸ்டா ஓடும். குட்டீஸ், ஜீப்ரா கொஞ்சம் பார்க்கிறதுக்கு குதிரை மாதிரி இருக்குல்ல? ஜீப்ராக்கு நாம இப்போ பை சொல்லலாமா? பை பை ஜீப்ரா. See you soon. பை. கொஞ்சம் அமைதியா இருங்க. அங்க பாருங்க, ஒரு அனிமல் வருது. அது பேரு என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், கரடி. இங்கிலீஷ்ல அது என்ன சொல்லுவாங்க? bear. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? bear. கரடிக்கு உடம்பு முழுக்க முடி இருக்கு பாருங்களேன். எவ்வளவு முடி கொச்சு கொச்சுன்னு இருக்குல்ல. ஏன் தெரியுமா? அது குளிரான இடத்துல எல்லாம் இருக்கும்ல, அதனால அதோட உடம்ப சூடா வச்சுக்கிறதுக்காக தான் அவ்வளவு முடி இருக்கு போல. குட்டீஸ், வெள்ளை நிற கரடி பார்த்திருக்கீங்களா? ஒயிட் கலர். அத போலார் பியர்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே பனி பிரதேசத்துல, பனியில மட்டும்தான் இருக்கும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காட்டு கரடி. இந்த கரடிக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? தேன்னா ரொம்ப பிடிக்கும் குட்டீஸ். குட்டீஸ், அது மட்டும் இல்ல, கரடி பழங்கள், செடிகள், மீன்கள், விதைகள், அது மட்டும் இல்லாம சில விலங்குகளையும் சாப்பிடும். குட்டீஸ், கரடி பாக்குறதுக்கு பெருசா இருந்தாலும் அது நல்லா தண்ணியில நீச்சல் அடிக்கும் தெரியுமா? அது மட்டும் இல்லாம மரத்து மேலயும் நல்லா ஏறும். வாவ், சூப்பர்ல. குட்டீஸ், கரடியோட குட்டிய என்ன சொல்லுவாங்க? bear cub. அதையும் கப்னு தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கப். கரடி குட்டி. கரடி குட்டி. சூப்பர் குட்டீஸ். ஓகே, நம்ம இப்ப கரடிக்கும் பை பை சொல்லிடலாமா? நெக்ஸ்ட் அனிமல் பார்க்கலாம். ஓகே, பை பை டியர். பை பை. பை பை. குட்டீஸ், அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு அனிமல் மறைஞ்சு இருக்கு பாருங்க. அதோ வருது. அது பேர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
புலி டைகர் புலி டைகர் புலி டைகர் இஸ் புலியோட உடம்புல என்ன இருக்குது பாருங்க. ஆமா, புலியோட உடம்புல கருப்பு நிற கோடுகள் இருக்கு. புலிக்கு இந்த மாதிரி அடர்ந்த காட்டுல இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ், புலி என்ன சாப்பிடும் தெரியுமா? அது மான்கள், காட்டு பன்றிகள், இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாமே வேட்டையாடி சாப்பிடும். குட்டீஸ், புலியோட குட்டிய என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டைகர் கப். டைகர் கப். குட்டீஸ், இவ்ளோ பெரிய அனிமல் இது. இது பேர் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். காண்டாமிருகம், ரைனோசரஸ். நம்ம ரைனோன்னு கூப்பிடலாம் அத. ஓகேவா? ரைனோசரஸ்னா கூப்பிடலாம், ரைனோன்னு ஷார்ட்டாவும் கூப்பிடலாம். சொல்லுங்க பார்க்கலாம். காண்டாமிருகம், ரைனோ. காண்டாமிருகம், ரைனோ. குட்டீஸ், அதோட தோல் கூட பாத்தீங்களா எவ்வளவு தடிமனா இருக்கு, எவ்வளவு திக்கா இருக்குல்ல. அதனாலதான் காண்டாமிருகத்தை ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல்னு சொல்லுவாங்க. குட்டீஸ், ரைனோ பாத்தீங்கன்னா புல், செடி, இலை இந்த மாதிரி பொருட்களை தான் சாப்பிடும். ரைனோ கூட ஃபாஸ்டா ஓடும். குட்டீஸ், அங்க பாருங்களேன் எவ்வளவு ஃபாஸ்டா ஓடுது. குட்டீஸ், ரைனோவோட குட்டியையும் கேஃப் தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கேஃப். ரைனோவோட குட்டியையும் யானையோட குட்டியையுமே கேஃப்னு சொல்லுவோம். சொல்லுங்க பார்க்கலாம். கேஃப், கேஃப். ஓகே, நம்ம இப்போ ரைனோக்கு பபாய் சொல்லிடலாமா? பபாய் ரைனோ. பாய் பாய் பாய். நெக்ஸ்ட் அனிமல் பார்க்கலாமா? குட்டீஸ், காட்டுல ஒரு ஆற்றங்கரை இருக்கு பாருங்க. அங்க பாருங்க தண்ணி போகுது. ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? என்ன சத்தம்? இங்க எந்த அனிமல்ஸுமே இருக்காதே. குட்டீஸ், சத்தம் தண்ணிக்குள்ள இருந்து வருது. ஆமா, என்ன இருக்கும் தண்ணிக்குள்ள? எனக்கு தெரியலையே, நீங்க சொல்லுங்க. ஓ, தண்ணில முதல்ல இருக்குமா? ஆமா குட்டீஸ், அது அங்க முதல்ல இருக்கு. அது பேரு என்ன? இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? crocodile. முதலை, crocodile. முதலை, crocodile. அத நான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு ஒரு மரக்கட்டை நினைச்சிட்டேன் குட்டீஸ். முதல்ல பாக்குறதுக்கு தண்ணிக்குள்ள மரக்கட்டை மிதக்கிற மாதிரியே இருக்குல்ல. ஓ குட்டீஸ், அதோட வால் பாருங்களேன், எவ்வளோ பெரிய வால் அதுக்கு. அது மட்டும் இல்லாம அதோட பல்லு ஒன்னொன்னு எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்களேன். அதோட பல்லெல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அது வேட்டையாடி சாப்பிடுறதுக்கு அந்த பல்லெல்லாம் உதவும் போல இருக்கு இல்ல? முதல்ல பாத்தீங்கன்னா தண்ணில தான் நிறைய நேரம் இருக்கும். ஆனா அப்பப்ப கொஞ்ச நேரம் வந்து நிலத்திலயும் இருக்குமா. முதல்ல கூட நல்லா ஸ்விம் பண்ணும், நல்லா நீச்சல் அடிக்குமா. அது என்னெல்லாம் சாப்பிடும்? தண்ணியில இருக்க மீன், அது மட்டும் இல்லாம சில விலங்குகளை கூட வேட்டையாடி சாப்பிடுமா முதலை. குட்டி குட்டி விலங்குகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சாப்பிடுமா. குட்டீஸ், முதல்ல முட்டை போடுமா குட்டி போடுமா? எஸ், முதல்ல பாத்தீங்கன்னா முட்டையிடும் விலங்கு. முதலை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, முதலைக்கு பாய் சொல்லலாமா இப்போ? பாய் crocodile. பாய் பாய் பாய். குட்டீஸ், அங்க பாருங்க ஒரு கியூட்டான விலங்கு வருது. அது பேரு என்ன சொல்லுங்க பார்க்கலாம்?
எஸ், மான். ரொம்ப அழகா இருக்குல்ல மான். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அது பேரு? டீர். நீங்களும் சொல்றீங்களா? டீர். மான். டீர். மான். டீர். குட்டீஸ், மான் துள்ளி துள்ளி ஓடும். மானுக்குமே 2 கொம்பு இருக்கு. மானோட உடம்புல பாத்தீங்கன்னா அங்கங்க புள்ளி புள்ளி புள்ளியா இருக்குல்ல. இதுவுமே ஃபாஸ்டா ஓடும் குட்டீஸ். மானும் இலை, புல் இந்த மாதிரி தாவரங்களை தான் சாப்பிட்டு உயிர் வாழும். மான் குட்டி, நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லலாமா? இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம் அத? நான் சொல்லட்டா? Dear, you look so beautiful. நீங்களும் சொல்லுங்க பார்க்கலாம். You look so beautiful. அச்சோ, பாத்தியா எங்க குட்டீஸ் எவ்வளவு அழகா சொல்றாங்கன்னு. ஓகே, பை சொல்லிடலாம் அம்மானுக்கு. Bye dear. Bye bye. நீங்களும் உங்க கையாட்டி பாய் பாய் சொல்லுங்க. பாய் பாய். சூப்பர் குட்டீஸ், இன்னைக்கு நாம நிறைய விலங்குகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு எந்த அனிமல் பிடிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். லயனா, டைகரா, ஜிராஃபா, மங்கியா, பேரா, ரைனோவா இல்ல டீரா? சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு எந்த அனிமல் பிடிக்கும்னு. ஓகே, எனக்கு கூட அந்த அனிமல் ரொம்ப பிடிக்குமே. ஹே ஜெஷு, ஹாய் ஜெஷு. ஜெஷு, நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் நீ திரும்பி சொன்னியா? ஜெஷு குட்டி, நீ அனிமல்ஸ் பத்தி இன்னைக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்டியா? ஹாய் ஜீவிமா, எனக்கு விலங்குகள் எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜீவிமா, நான் நிறைய விலங்குகளை பற்றி புது புது இன்ஃபர்மேஷன்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓ, ஜெஷுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? ஜெஷு நிறைய தெரிஞ்சுக்கிட்டானா? குட்டீஸ், நீங்களும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அனிமல்ஸ் பத்தி. ஓகே குட்டீஸ், நான் இப்போ உங்களுக்கும் நம்ம ஜெஷு குட்டிக்கும் சில क्वेश्चंस கேட்க போறேன். நீங்க எல்லாரும் ஆன்சர் பண்றீங்களா அதுக்கு? எஸ். Are you ready ஜெஷு? எஸ். ஓகே, first question. காட்டுக்கு ராஜான்னு யார சொல்லுவாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். Who's king of the jungle? யாரு? சொல்லுங்க ஜெஷு, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சிங்கம். Yes, lion. சிங்கம். குட்டீஸ், நீங்க கூட ரொம்ப அழகா சொன்னீங்களே. நெக்ஸ்ட் क्वेश्चन. நான் சொல்லியிருந்தேன்ல தேன் ஒரு அனிமலுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. எந்த அனிமலுக்கு பிடிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், விஷு சொல்லுங்க. கரடி. கரடி. வியக்கு தான் தேன் ரொம்ப பிடிக்கும். முட்டையிடும் ஒரு விலங்கு எது? இந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேனே, சொல்லு பார்க்கலாம். குட்டீஸ், நீங்களும் சொல்லுங்க. எஸ், முதலை. crocodile. சூப்பர் குட்டீஸ். இன்னொரு क्वेश्चन கேக்குட்டா? ஒரு அனிமலுக்கு நீளமான கழுத்து இருக்குமா, அந்த அனிமல் பேர் என்ன? ஜிராஃப். ஒட்டகச்சிவிங்கி. எஸ், ஒட்டகச்சிவிங்கி. ஜிராஃப். சூப்பர் குட்டீஸ்.
சூப்பர் குட்டீஸ், எல்லாருமே ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. ஜெஷு குட்டி, நீயும் சூப்பரா பதில் சொன்ன. நம்ம ஜெஷுக்கு கிளாப் பண்ணலாமா? எஸ், நம்ம குட்டீஸ்க்கும் கிளாப் பண்ணலாமா? அங்க சொன்னாங்களே நிறைய பேரு. கிளாப் பண்ணலாமா? ஜெஷு கிளாப் பண்ணு. வெரி குட் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம விலங்குகளை பத்தி கத்துக்கிட்டோம். நம்ம விலங்குகளை ரொம்ப நேசிக்கணும் குட்டீஸ். அந்த விலங்குகளை துன்புறுத்த கூடாது. அந்த விலங்குகள்லாம் எங்க இருக்கு? காட்டுல தானே இருக்கு. நம்ம காடுகளை அழிக்க கூடாது. அப்பனால அந்த விலங்குகள் எல்லாம் காட்டுல இருக்கும். காடுகள் எல்லாம் அழிச்சிட்டா அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு தானே வரும். சோ என்ன பண்ணணும்? காடுகளை அழிக்க கூடாது. விலங்குகளை பத்திரமா பாத்துக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? நம்மளோட பொறுப்பு தானே. அதை கஷ்டப்படுத்த கூடாது, துன்புறுத்த கூடாது, பயமுறுத்த கூடாது, பத்திரமா பாத்துக்கணும். ஓகேவா குட்டீஸ்? அதே மாதிரி காடுகள் இருந்தாதான் மரங்கள் இருக்கும். மரங்கள் இருந்தாதான் நமக்கு மழை பெய்யும். அது மட்டும் இல்லாம விலங்குகளும் சேஃபா இருக்கும். விலங்குகள் இருந்தாதான் இந்த இயற்கையே ரொம்ப அழகா இருக்கும். குட்டீஸ், சோ நீங்க எல்லாருமே சொல்லுங்க பார்க்கலாம். விலங்குகளை நேசிப்போம். விலங்குகளை நேசிப்போம். காடுகளையும் மரங்களையும் பாதுகாப்போம். காடுகளையும் மரங்களையும் பாதுகாப்போம். குட்டீஸ், இன்னும் இந்த மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்களை பார்க்கணும்னா மறக்காம நம்ம ஜேஜே கிட்ஸ் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா.